ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷல் தான். அதாவது சண்டே எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக தான் வேலைகள் இருக்கும். ஏன்னா நம்ம அன்றைக்கி வெஜ்ஜெலாம் செய்வோம். ஸோ இன்றைக்கி எங்களுக்கு அந்தளவுக்கு வீட்டில் வேலை இல்லை. ஏன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் மாமா ஊருக்கு போயிருக்காரு. அதனால் நானே எங்கள் பெரியவன் சின்னவன் தான் நாங்கள் வீட்டில் இருக்கோம். அதனால் லேட்டாக தூங்கி எழுந்துச்சி ஒரு 8:30 மணி போல் அப்படி தான் நான் ஏனம்லாம் கழுவி வச்சுட்டு அடுப்படிலாம் துடைச்சிட்டேன். ஸோ வீட்டில் எல்லாமே அப்படியே போட்டபடியே இருந்தது. அதனால் வீட்டில் எல்லாமே நானும் எங்கள் சின்னவன் தான் க்ளீன் பண்ணோம். ஸோ செடி பார்த்திங்கனாக்கா அன்னாச்சி பழம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அது கொஞ்சம் அழகாக இருந்ததா பார்க்குறதுக்கு. அதனால் கொஞ்சம் செடி பவுலில் வைக்காமலே நம்ம கொஞ்சம் வேர் விடுறதுக்காக நான் கிளாஸ் பவுலில் தண்ணி ஊற்றி வச்சு அதில் வச்சுருக்கேன். இப்போ தான் ஒரு வாரம் ஆகவே கொஞ்சம் சின்ன சின்ன வேர்லாம் வந்திருக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டும் நான் சின்னதாக ஜக்கில் தான் வச்சுருக்கேன், மண் ஜக்கில். ஸோ அது பார்த்திங்கன்னா சாதா நம்ம தண்ணி ஊற்றினோம்னா மஞ்சளாக இது இலையெல்லாம். அதனால் ஆற தண்ணி ஊற்றினா தான் நல்லா கொடி நல்லா வருது, நல்லா க்ரீனெல்லாம் வருது. ஸோ ஹாலில் எல்லாமே டேபிள்லாம் துடைச்சிட்டு சின்ன அப்போ தான் தூங்கி எழுந்துச்சி போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தார். நாங்கள் 2 பேருமே பார்த்திங்கன்னா பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டு எல்லாமே க்ளீனாக முடிச்சிட்டோம். அவன் பார்த்திங்கன்னா உண்டியல் ஒரு சேஃபாக வைக்கிறேன்ட்டு உள்ளாடி வச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ கண்ணுக்கு எதிரில் உண்டியல் இருந்தால் தாம்மா அது எப்போல்லாம் நம்ம அந்த உண்டியல் பார்க்குறோமோ அதெல்லாம் காசு போடணும்னு தோணுது. உள்ளே ஷேப்பாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அதை மறந்தே போயிடும்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு டேபிள் மாதிரி வச்சார். ஸோ நான் அதுக்குள்ளே பார்த்திங்கனாக்கா கிச்சன் வேலைலாம் முடிச்சுட்டு ஸோ தோசையும் வேர்க்கடலை சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேர்க்கடலை பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்து சட்னி அரைச்சிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா நெய் தோசை ஊற்றிட்டேன். நெய் தோசை ஊற்றி நானும் சந்தோஷம் உட்காந்து சாப்பிட்டாச்சு. பெரியவன் கொஞ்சம் வெளியில் போயிட்டு இருந்தான். நான் வரதுக்கு டைம் அதனால் சரி ஓகே நம்ம இன்றைக்கி சண்டேன்றதால இதுவே எங்களுக்கு 10 மணி போல் ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. ஏன்னா காலையில் சிம்பிளாக முடிச்சிட்டோம். மாமா ஊர்லேருந்து வரும்போது எங்களுக்கு மதியம் லஞ்சு பிரியாணி வாங்கிட்டு வரேன்னாங்க. ஏன்னா நாங்கள் ஆற்காடு வழி தான் வரணுன்றதுனால நான் பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா நாங்கள் சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஸோ அன்றைக்கி எனக்கு கேக் ஆர்டர் இருந்தது. இந்த வேலையை முடிச்சுட்டு மதியம் நம்ம லஞ்சு செய்கிற வேலை இல்லை. அதனால் நான் போயிட்டு ஸ்ட்ராபெரி கேக்கு தான் அன்றைக்கி ஆர்டர் வந்தது. அதாவது 1 kgயில் 2 டயர் ஸ்ட்ராபெரி க்ரஷ்லாம் போட்டு சூப்பராக நல்லா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் 2 டயர் கேக் நாங்கள் செஞ்சிருந்தோம். டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. ஸோ பார்த்திங்கனாக்கா 1 kgயில் 2 டயர் சூப்பராக செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். அவங்க டிசைனும் சூப்பராக இருக்குதுன்னாங்க. சிம்பிள் டிசைன் தான் அவுட்லுக்கு, ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆனிவர்சரி டாப்பர் எடுத்து மேலே டாப்பிங்கில் வச்சு சும்மா சூப்பராக இருந்தது. அவுட்லுக்கு இது பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் ஆகிறதுக்காக எடுத்து வச்சிட்டோம். இந்த வேலைலாம் முடிக்கிறதுக்குள்ளே மாமா ஊர்லேருந்து வந்துட்டாங்க. சூப்பராக சும்மா கமன்னு பார்த்திங்கன்னா நம்ம தாமரை இலை அதாவது தை இலையிலே கொடுத்துருந்தாங்க பிரியாணி. சும்மா சூப்பராக மணக்குச்சு. இது பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வாங்குகிறோம். ஆனால் அந்த ஆற்காடு சைடில் தான் எங்கள் ஊருக்கே போகணும், அந்த வழியில் தான். ஆனால் எங்களுக்கு தெரியாது அந்த கடை. நாங்கள் எந்த கடையில் வாங்குறோமோ அதுதான் ஆற்காடு பிரியாணி நாங்கள் நினச்சிட்ருக்கோம். அப்புறம் தான் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஸோ அதுக்குன்னே ஒரு கடை இருக்குது பாரம்பரியமாக அப்படின்னு சொன்னாங்க. தேடி கண்டுபிடிச்சி போகிற வழியில் தான் இருக்குது. ஸோ ஆனால் நாங்கள் 2 டைமாக பார்த்திங்கன்னா 2 மணி ஆகிடும் அங்கே வர்றதுக்குள்ளே கடையாண்ட. அதனால் பிரியாணி காலி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது 1 மணிக்கெலாம் எப்பவுமே க்ளோஸடாக ஆகிடுமா. இந்த டைம் எப்படியாச்சும் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு மாமா வரும்போதே பார்த்திங்கனாக்கா அங்கே நின்று வாங்கிட்டு வந்தாங்க. மணி 10 மணிலேருந்து 1 மணிக்குள்ளாடியே காலி ஆகிடுமா. மட்டன் பிரியாணிலாம் பார்த்திங்கன்னா 12 மணிக்குள்ளே காலி ஆகிடுன்னு சொன்னாங்க. சிக்கன் பிரியாணி தான் இருந்தது, நல்லா சூடாக இருந்ததுங்க. அதாவது ஆற்காடுலேருந்து சென்னை கூட பார்த்திங்கன்னா ஈவினிங் 4 மணிக்கு வந்தாங்க. அந்த 4 மணிக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருந்தது பிரியாணி. நீங்கள் ஒரு வேளை 1 மணிக்குள்ளே நீங்கள் ஆற்காடு விசிட் பண்ணிங்கன்னா பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ மக்களே அன்றைக்கி வந்து சூப்பராக இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அன்றைக்கி வந்து விஜய் படம் வந்து புக் பண்ணியிருந்தோம். 6 மணிக்கெலாம் எல்லாமே கிளம்பியாச்சு. நாங்கள் ஃப்ரெண்டு வீட்டிலலாம் போயிருந்தோம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தா எங்கள் சின்னவன். ஸோ வந்து சூப்பராக வந்து படம்லாம் பார்த்து முடிச்சு அன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராகவும் வேலையாகவும் போச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.